ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கணும்னு. ஸோ அதுக்கான பொருட்கள், வதக்கி அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா? அதற்கு தேவையான பொருள்: சுத்தமான நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 10 வரமிளகாய், தனியாத்தூள், 2 துண்டு தேங்காய் பத்தை, 2 கைப்பிடி கருவேப்பிலை. அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், இஞ்சி இதை 3 போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது கூடவே காஞ்ச மிளகாவையும் போட்டு வதக்கிடுங்க. அது கூடவே கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 கைப்பிடி கருவேப்பிலை. கருவேப்பிலை வதங்கின உடனே தேங்காய் பத்தை போட்டு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அப்படியே ஆற வச்சு முதலில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த புளி தண்ணியை கரைச்சி நல்லா கண்மை மாதிரி அரைச்சிக்குங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயத்தை போட்டுக்குங்க. சின்ன வெங்காயத்தை இப்படி பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு 20 சின்ன வெங்காயம், பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே அரைச்சி வச்சுக்கிற விழுது தூக்கி அதில் போட்டுடுங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குழம்ப வதக்கி கலக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நீங்கள் அழகாக இப்போது இது கொதிக்கிற வரைக்கும் விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு நம்ம 3 நாளைக்கு காலையில் நைட்டு 2 வேளை வெளியிலேயே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுவும் தக்காளி இல்லாத ஒரு குழம்பு. தேங்க்யூ.